அழைப்புக்கு இணங்கி வந்திருக்கிற தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் பச்சமுத்து இப்பொழுது யார் வேட்பாளர், எந்த தொகுதிக்கு என்பதை அவர் அறிவிப்பார். அதற்கு முன்னதாக இந்திய ஜனநாயக கட்சி பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். கட்சி துவங்கப்பட்டு 15 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 15 ஆண்டுகளில் இந்திய ஜனநாயக கட்சி, பெயரே ஜனநாயக கட்சி, அது மட்டுமல்ல இந்திய ஜனநாயக கட்சி, இந்த காலகட்டங்களில் எல்லோருமே பெயரை சுருக்கி வைத்திருப்பார். நாங்கள் மட்டும்தான் இந்த 15 ஆண்டு காலத்தில் கட்சியை துவங்குகிற பொழுது இந்தியா நினைத்தோம், ஜனநாயகத்தை நினைத்தோம். ஆகவே இந்திய ஜனநாயக கட்சி என்று பெயர் வைத்தோம். இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை, அதை திரும்ப கொண்டு வர வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்திய ஜனநாயகம் இல்லை, அதை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பெயரை அந்த காலத்தில் பெயரிட்டோம். அது இந்த 15 ஆண்டுகளாக துவங்கிய காலம் முதல் கட்சி துவங்கி 8 மாதத்திலேயே பொது தேர்தல் வந்தது. 131 பேரை அந்த தேர்தலில் போட்டியிட வைத்தோம். அதற்கடுத்து பாராளுமன்ற தேர்தல். இந்த 3 முறை இந்த இடைக்காலத்தில் வந்த பாராளுமன்ற தேர்தல் 3 முறையும் கட்சியின் நிறுவனர் என்ற முறையில் பெரம்பலூரில் நானே போட்டியிட்டேன். அதில் 3 ஒரு முறை வெற்றி பெற்றேன். அது உங்களுக்கு தான் தெரிந்த கதை, வரலாறு. அந்த வகையில இப்போ கட்சி துவங்கிய பிறகு எல்லா தேர்தலிலும் தொடர்ந்து சட்டமன்ற தொகுதிக்கும் தொகுதிக்கும் போட்டியிட்டுக் கொண்டு வந்திருக்கிறோம். ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் செய்திருக்கிறோம். ஆக இந்த சிறு வரலாறை நான் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம், நாங்கள் எங்களுக்கான ஒரு வழியை பின்பற்றி தமிழ்நாட்டில் அரசியல் நடத்தி கொண்டு வருகிறோம். எங்களுடைய பின்பலம் பொழுது அனைவருக்கும் தெரியும் என்று நம்புகிறேன். இருந்தாலும் கூட அரசியல் பெற வேண்டிய அவசியம் என்ன என்றால், தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் ஊழல், லஞ்சம், எண்ணற்ற முறையில் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை தடத்தை இழக்கிற வகையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவீர்கள். ஊழல், லஞ்சம், விலைவாசி உயர்வு, கொலை, கொள்ளை, இதெல்லாம் எல்லாரும் சொல்றதுதான். அது மட்டும் இல்ல, நீங்க அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில பாதிக்கப்பட்டவர்களும் உங்களுடைய குடும்பத்திலும் நீங்களே போல இருக்கலாம். அந்த சூழ்நிலையில பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. அதே மட்டுமில்லை, எங்களுடைய கட்சியின் கொள்கைகள் ஒன்று, பெண்களுக்கு சம உரிமை. அந்த வகையில 2 வேட்பாளர்கள், ஒன்று குன்னத்தில் ஒரு பெண் வேட்பாளர் போட்டியிடுகிறார், பல்லாவரத்தில் ஒரு ஆண் வேட்பாளர் போட்டியிடுகிறார். அவர்கள் யார், என்ன படித்திருக்கிறார்கள், பெண்குலம் என்ன என்பதை இப்பொழுது நம்முடைய கட்சியின் தலைவர், இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் தம்பி ரவி பச்சமுத்து உங்களுக்கு தெரியும். அவர் என்ன, அவருடைய பெண்குலம் எல்லாம் தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. ஆக அந்த வகையில் நாங்கள் என்னை பொறுத்தவரை, நான் சேலம் ஆத்தூர்ல பிறந்து இன்னைக்கு 60 ஆண்டு காலமாக சென்னையில் இருந்து கொண்டிருக்கிறேன். கல்விப்பணியில் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும்.
இந்த பின்புலத்தோடு இப்போது கட்சியின் தலைவர் அவர் சொல்ல வேண்டியதை சொல்லி உங்களுக்கு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவார். நன்றி. இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக 2026 தேர்தலுக்கு இருவரை நாம் அறிமுகம் செய்திருக்கின்றோம். ஒன்று, வழக்கறிஞர் டாக்டர் வெங்கடேசன், MA, ML, PhD டாக்டரேட். இவர் 15 வருஷமா நம்ம கட்சி ஆரம்பிச்சது கட்சியின் சட்ட ஆலோசகராக இருந்து வருகிறார். ஐயாவின் நம்பிக்கைக்கு பாத்திரத்திற்குரியவர். அதே மாதிரி சொல்லிட்டோம். சென்னை உயர்நீதிமன்றத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா வழக்கறிஞரா இருந்திருக்காரு, கவர்மெண்ட் ஜிபியா இருந்திருக்காரு, எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு. அடுத்தது திருமதி சரண்யா அன்பழகன், PhD BEd. இவங்க கட்சியில ஆரம்பிச்சதுல இருந்து அவருடைய கணவர் நம்ம கட்சியில உறுப்பினர்ல இருந்து இன்னைக்கு மாவட்ட தலைவர் வரைக்கும் போஸ்டிங்ல இருந்திருக்காரு. அவங்களுடைய மனைவி படித்தவர், ஆசிரியர் வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர். நல்ல வேட்பாளர்களை ஐயா தேர்ந்தெடுத்து இருவருக்கும் சம உரிமை கொடுத்திருக்கிறார். வெங்கடேசன் பல்லாவரம் தொகுதியும், திருமதி சரண்யா அன்பழகன் குன்னம் தொகுதியும். வெட்டலை சின்னத்துல போட்டியிடுவோம். எப்போதும் வழக்கமா நீங்க தான் போட்டிடுவீங்க. இந்த முறை எப்பவுமே நீங்க தான் போட்டிடுவீங்க. இந்த முறை இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? இல்ல சொல்றேன். எப்போ யார் போட்டிடுவா? போட்டிடுவீங்க அதிகமா. இந்த முறை மாற்றம் நீங்க என்ன பாக்குறீங்களா? எனக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், வழிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் என்னுடைய கொள்கைப்படி ஒரு வயதுக்கு மேல அரசியல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அரசியலை வழிநடத்தலாம் என்று நினைப்போம். அந்த வகையில இருக்கிறேன். ஆகவே என்னுடைய கட்சியில் வருங்கால இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வாய்ப்பளிக்க நான் ஒரு முன் உதாரணமாக இருக்க விரும்புகிறேன். தேர்தல் ஆணையம் இந்திய ஜனநாயக கட்சி மைக்ஸ்ல ஒதுக்கினாங்க. மைக்ஸ்ல ஒதுக்கிறதோ ஏன் நம்ம ரெட்டை அதாவது நாங்க தனியா போட்டிட்ட காலத்துல முதல்ல மோதிரம், அதுக்கடுத்து கத்திரிக்கோள், அதுக்கடுத்து ஆட்டோ. அந்த காலகட்டங்கள்ல எப்படி இருந்ததுன்னாக்கா போதுமான நேரம் இருந்தது. நாங்க ட்ரை பண்ணி வந்தது ஒரு ரீசெண்டா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. இந்த குறுகிய காலத்தில் புதிய சின்னத்தை மக்களுக்கு எடுத்து செல்ல முடியாது என்ற அடிப்படையில், அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறோம் என்பதை நன்றாக அறிவீர்கள். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம். அதாவது ரெட்டலை என்பது அதிமுகவுடைய சிம்பல் என்பதை அறிவீர்கள். அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் அவருடைய விருப்பத்திற்காக சின்னத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்று இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்துகிற மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களுக்கு சொன்னார், சின்ன எதை விரும்புகிறீர்களோ என்று அந்த உரிமையை கொடுத்தார். நேரம் காலம் சரியாக இல்லை, குறுகிய காலமாக இருக்கிறது. ஆகவேதான் அந்த அடிப்படையில்
அவருடைய விருப்பத்தின்படி அல்லது எங்களுடைய விருப்பத்தின்படி அவரிடம் நாங்கள் இரட்டையில் போட்டியிடுகிறோம் என்று சொன்னோம். தாராளமாக செய்து அனுமதியும் கொடுத்திருக்கிறார். அந்த 2 வேட்பாளர்களும் இந்த முறை இரட்டை சின்னத்தில் போட்டியிடுவார்கள். அப்படி இல்லை. முதல்ல நான் பாராளுமன்றத்துக்கு ஒரு அட்டன்ஸ் போட்டேன். இப்ப நான் சட்டமன்றத்துல நான் கட்சி நடத்தி 15 வருஷமா இருக்கு. ஆகவே தோழமை கட்சியில நம்ம ஒரு நல்ல கட்சி, அவங்களும் லீட் பண்றாங்க தமிழ்நாட்டை. அந்த வகையில நாங்க சட்டமன்றத்துல கண்டிப்பாக நாங்கள் போய் சேர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால யார் தோழமையை கொண்டால், எந்த கட்சியினுடைய சின்னத்தை எடுத்தால் இன்றைக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த வெற்றி வாய்ப்பு காரணமாக அவரை அனுமதியோடு நாங்கள் இன்றைக்கு அவங்களுடைய வரலாறு வேற, எங்களுடைய வரலாறு வேற. அவங்களுடைய வரலாறுல சொன்னீங்கன்னா இப்ப எங்கேயோ இருந்து வரும். எங்க கட்சி சுயம்பு. எங்கள் கட்சியில எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் போட்டு போட தேவையில்லை, எந்த போட்டோவும் வராது. நாங்கள் தான் நிறுவனர், நாங்கள் தான் இதை சிந்தித்தோம். நாங்கள் மட்டும்தான் இந்திய அளவில் சிந்தித்தோம். அதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் முதல்ல பாராளுமன்றத்தில் நான் போயிருக்கோம். அதே மாதிரி இந்த முறை தமிழ்நாட்டில் நம்முடைய இடம் இருக்க வேண்டும் சட்டமன்றத்தின் அடிப்படையில் நாங்கள் போறோம். ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக சமீபத்துல என்ன போராட்டங்களை முன்னெடுக்கிறது ஐஜேபி? இதை தவிர முதல்ல நான் ஒரு பாடமே எடுக்கணும் பார்த்துங்க. தமிழ்நாட்டில் நடத்த மட்டுமல்ல, இந்திய மக்களே போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் இது ஒரு கட்சியை வளர்ப்பதற்கு ஆதாரம் என்று என்னால் சொன்னால் நீங்கள்லாம் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறீர்கள். எதுக்காக பண்ணணும்? கட்சி ஆட்சி நல்லா இருந்தா, நல்லவர்களை தேர்ந்தெடுத்திருந்தால் எதற்காக ஆர்ப்பாட்டம், எதற்காக போராட்டம்? ஆக தன்னுடைய வெளிச்சம் தன் மேல பண்ணுங்கிறதுக்காகவே பண்ண முடியாம தமிழ்நாட்டில் சொன்ன நீங்க பொதுச் செயலாளர் பண்ணியிருக்கேன். தேவைக்கு சந்திரமுறை வெட்டுறதுக்கு எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா எங்களுடைய கட்சியினுடைய நிலம் என்ன, 234 தொகுதிகளிலும் எங்களுக்கு பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். அந்த லிஸ்டை கூட கொடுப்போம். அதுவரை பெரும்பாலான மாவட்டங்களில் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, தமிழ்நாட்டுடைய மாவட்டங்கள் ரெவென்யூ மாவட்டம் அல்ல. எங்களை பொறுத்தவரை தொகுதி, எத்தனை தொகுதி இருக்கு அந்த தொகுதிக்கு ஒரு மாவட்டமாக பிரிக்கப்பட்டு அந்த 234 தொகுதிகளிலும் மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். செயலாளர், பொருளாளர், ஒன்றியம், கிளை வரைக்கும் போயிருக்கிறதுக்கு சில இடங்கள்ல பூத்து வரைக்கும் போயிருக்கு. அந்த லிஸ்ட்லாம் இருக்கு. ஆனாலும் அதற்கு வாய்ப்பு வரும்போது எங்களால தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும் நிற்க முடியும். இதை நாங்க கட்சி ஆரம்பிச்சு 8வது மாசத்துலயே 131 இடத்துல போட்டி போட்டிருக்கோம். அப்ப அதை விட பல மடங்கு வளர்ந்துருக்கு. ஆக தேவைப்பட்டால், நினைத்தால் எங்களால் சரியான நேரத்தில் தமிழ்நாட்டில் அத்தனை இடங்களுக்கு போட்டி போட முடியும். முதல்ல பல்லாவரத்துக்கு உங்களுக்கு 30ஆம் தேதி, குன்னம் 30ஆம் தேதி குன்னத்துல, 4ஆம் தேதி பல்லாவரம். 2 தொகுதிக்கு நம்ம என்ன தேர்தல் வாக்குறுதி? வாக்குறுதிகள் என்பது முதல்ல எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்த பிறகு நான் ஊழலுக்கு முழுக்க எழுதினேன். அந்த ஊழல் எப்படி ஜனநாயகத்தை கெடுக்குது என்பதற்கு ஒரு பெரிய பாடமே நான் எடுக்கணும். ஊழல் செய்தால், பணம் செலுத்தால், கொள்ளையடித்தால், கோடியாக அடித்தால் அதை வைத்துக் கொண்டு ஜனநாயகம் முழுமையாக தகர்க்கப்படுகிறது. அதுதான் முக்கியமானது. நீங்க இந்த தேர்தல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா சொல்றேன், இது ஒரு சாங்கியம், ரைச்சுவல். ஏன் பணத்தை அள்ளி விடணும்? பணம் எங்கிருந்து வருது?
யாராவது உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கீங்களா? அப்படி யாராவது சொல்ல முடியுமா உங்களால? எல்லாம் உங்க வரிப்பணம், மக்கள் வரிப்பணம். தெருக்கூட்டு அந்த அம்மா முதற்கொண்டு எப்படி ஒரு பெரிய பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கும் அத்தனை பேர் வரி கட்டுறான். அந்த பாவப்பட்ட மக்களுடைய வரிப்பணத்தை நீங்கள் வாங்கி கொண்டு திரும்ப திரும்ப கரண்ட் வரி கூடுதல், வீட்டு வரி கூடுதல், அதே போல உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் ஊழல். அங்க போன எந்த ஒரு காரியத்தையும் நாங்களாம் பாதிக்கப்பட்டவங்க நேரடியா எந்த ஒரு காரியத்தையும் ஒரு ஆபீஸ்ல நீங்க பணம் கொடுக்காம சாதிச்ச சொல்லு. நீங்க உங்களை எல்லாத்தையும் கேட்குறேன், ஒரு ஜாதி சான்றிதழோ அல்லது வேற ஏதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு பர்மிஷனோ, தெருவில் 4 வேண்டி மண்ணு கட்டத்தை விடுறாங்க. ஆக இது இந்த தோற்றமே எல்லாமே இன்றைய ஆளுங்கட்சி இங்க இருக்கிற அத்தனை ஊழல், லஞ்சம். தலைவன் சரியா இருந்தா தலைவன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ அரசியலுக்கு வா, அரசியலுக்கு எதுக்கு வர்றது? சேவை செய்யவா? இன்னைக்கு ஒரு லிஸ்ட் எடுங்க. உங்க ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தார்கள், என்ன தொழில் செய்தார்கள், இவ்வளவு எப்படி வந்தது, எவ்வளவு பேர் வெளிநாட்டில் பணத்தை வைத்திருக்கிறார்கள். கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வாங்கலாம், பார்க்கலாம் நீங்கெல்லாம். ஆக நீ தமிழ்நாடு ஊழலுடைய உச்சம். அதை பார்த்து விட்டு அதுக்கு பின்னால் வந்த அரசியல் தலைவர்களும் எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ நாம் எடுத்தாக வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதால் இன்னைக்கு மற்றவர் கட்சிகள் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக இது இன்னைக்கு நேரத்தில் அவங்க ஆரம்பிச்சு அண்ணா சொன்னாரு, என்ன சொன்னாரு? அரசியல் என் கட்சி இருக்கிற எப்படி இருக்குன்னு சொன்னாரு. அவர் பயப்பட்டார். ஆட்சி அமைக்க உடனே அவருக்கு வாய்ப்பு கிடைச்சுமே, ஐயோ இவர்களை வச்சுட்டு நான் எப்படி பண்ண போறேன், ஏன்னா அவங்களுக்கு குணங்கள்லாம் தெரியும், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். பயப்பட்டார். எனக்கே இன்னும் நான் அந்த தகுதி வரல, ஆனா மக்கள் ஓட்டு போட்டாங்களே, அழகா பேசினாங்க. மக்கள் அந்த நேரத்தில் டிவி இல்லை, பெரிய இந்த மாதிரி மீடியா இல்லை, அதனால அவர் தொடர்ந்து பேசினார். மக்கள் கவர்ச்சியால் கவரப்பட்டார்கள். அதனால போட்டு போட்டாங்க. போட்ட உடனே அவரே எனக்கு ஏன் இது வந்துன்னு சொன்னார். அவர் என்ன சொன்னதெல்லாம், என்னுடைய அரசியல் தலைமையில வர்றவங்க யாராக இருக்க வேண்டும், எதற்காக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல் என்பது ஒரு தொழில் அல்ல. பத்திரிக்கை கொடுத்திருக்காரு அன்னைக்கு. அரசியல் என்பது தொழில் அல்ல. அதே போல அரசியல் ஆதாயம் பார்க்காதவர்கள், இந்த பாலிசிகளும் இன்னைக்கு அரசியல் ஆதாயம் பார்க்காதவர்களும் அரசியல் தொழிலாக நினைக்காதவர்களும் அவர்களே என் கட்சிக்கு வேண்டும் என்று அன்னைக்கு என்ன சொன்னோம். ஆதாயம் என்ன அர்த்தம்? ஊழல் பண்றது.